வெல்கம் டு வணக்கம் ஹிந்தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து கிளாஸ் 6 அண்ட் சாப்டர் 5 அக்ஷரோं का महत्व. அக்ஷர் அப்படின்னா என்னென்னா லெட்டர் அண்ட் மஹத்துவனா இம்பார்ட்டன்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். ஓகே, अक्षरों की कहानी. यह पुस्तक अक्षरों से बनी है. ஸோ திஸ் இஸ் அ ஸ்டோரி அபவுட் லெட்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் புக் இஸ் மேட் அப் ஆஃப் லாட்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கிலீஷில் எப்படி அல்ஃபபெட்ஸ் இருக்கும் அண்ட் ஹிந்தியில் எப்படி கக இருக்கும், இது எல்லாமே அக்ஷர். ஸோ ஒரு புக் வந்து எப்படி உருவாக்கப்படுதுன்னா இந்த லெட்டர்ஸை வச்சு தான். सारी पुस्तकें अक्षरों से बनी है. तरह तरह की पुस्तकें, तरह तरह की अक्षर. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா விதமான புக்ஸும் வந்து அக்ஷர், அதாவது லெட்டர்ஸ் மூலியமாக தான் ஃபார்ம் ஆகுது. ஒவ்வொரு விதமான புக்ஸில் ஒவ்வொரு விதமான லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. दुनिया में अब तक करोड़ों पुस्तकें छप चुकी है. ஸோ இது வரைக்கும் இந்த உலகத்தில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ छप चुकी है அப்படின்னா என்னென்னா பிரிண்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். हज़ारों पुस्तकें रोज छपती हैं. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. तरह तरह के अक्षरों में हज़ारों की तादाद में रोज ही समाचार पत्र छपते रहते हैं. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான நியூஸ் பேப்பர் வந்து பிரிண்ட் ஆகுது. அந்த ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லேயும் ஆயிரக்கணக்கான லெட்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் சப்கே மூல் மே ஹே அக்ஷர். ஸோ நம்ம புக்ஸாக எடுத்தாலும் சரி, நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, மேக்சினாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே ஒரு காமனான இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா लेटर्स, अक्षर. हम कल्पना भी नहीं कर सकते कि यदि आदमी अक्षरों को ना जानता तो आज इस दुनिया का क्या हाल होता. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆத்தர், நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது என்னன்னா சப்போஸ் ஹியூமன் பீயிங்க்கு வந்து எந்த விதமான லெட்டர்ஸும் தெரியாமல் இருந்திருந்தா இந்நேரம் நம்மளோட நிலைமை என்னவா இருக்கும்னு தெரியாது. ஓகே, ஸோ ஹால் ஹோத்தா அப்படின்னா வி டோன்ட் நோ வாட் த சிச்சுவேஷன் would have been. कोई कह सकता है कि हम अक्षरों को अनादि काल से जानते हैं. அதாவது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா we know letters from the very past time of ours. லைக் நம்ம ரொம்ப முன்னாடி காலத்துலேருந்தே வந்து இந்த லெட்டர்ஸை எழுத ஆரம்பிச்சிட்டோம். அனாதி கால்னா லைக் ரொம்ப பிஃபோர் லாட்ஸ் ஆஃப் டைம். ஓகே, ஸோ अक्षरों का ज्ञान हमें इसी ईश्वर से मिला है. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லெட்டர்ஸோட ஒரு நாலேஜ், அக்ஷரோக கியானா தான் லெட்டர்ஸோட நாலேஜ் வந்து நமக்கு கடவுள்கிட்டேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஈஸ்வர்னா கடவுள். पुराने ज़माने के लोग सचमुच ही सोचते थे कि अक्षरों की खोज ईश्वर ने की है. ஸோ பழைய காலத்து ஆளுங்க என்ன நினச்சாங்கன்னா இந்த அக்ஷர்ஸ், அதாவது இந்த லெட்டர்ஸோட இன்வென்ஷன் வந்து கடவுள் தானாகவே கடவுள்னால தான் அது வந்து இன்வென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ओके, सो पर आज हम जानते हैं कि अक्षरों की खोज किसी ईश्वर ने नहीं बल्कि स्वयं आदमी ने की है. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்கன்னா நம்ம எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு லெட்டர்ஸும் நம்மளால தான் உருவாக்கப்பட்டிருக்கு, அது கடவுள்னால படலை அப்படின்னு சொல்லிட்டு. अब तो हम यह भी जानते हैं कि किन अक्षरों की खोज किस देश से किस समय हुई. ஸோ இப்போல்லாம் என்னென்னா நம்மளால் ஒரு எழுத்து பார்த்தோன்னே அது எந்த ஜென்ரேஷனை சேர்ந்தது, எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னு ஒரு மனுஷனால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து நம்ம தமிழில் க எழுதணுன்னா லைக் அ இ எழுதணும், அது தமிழ்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஹிந்தியில் க எழுதணுன்னா அது ஹிந்தின்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நம்ம வந்து ஒடியாலேயோ பஞ்சாபிலேயோ எழுதினாலும் எல்லாருக்குமே இது அந்த நாட்டை சேர்ந்தது, அந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு அக்ஷர்னு எல்லாருனாலையும் வந்து அது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ பாருங்கள். இந்த ஃபோட்டோவால் நமக்கு என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா there is a group of hunters and they have set out for hunting animals. ओके, हमारी यह धरती लगभग 5 अरब साल पुरानी है. ஸோ என்னன்னா our earth is very very old. ओके, like nearly 5 million years ago. 2-3 अरब साल तक इस धरती पर
किसी प्रकार के जीव जंतु नहीं थे. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஹியூமன் இவால்யூவேஷன் வந்து இல்லைன்னா அனிமலாகவும் இருக்கட்டும் இப்போ தான் ரீசன்ட் டைம்ஸில் தான் வந்து அது வந்திருக்கு. பட் வென் வந்து துனியா அதாவது வேர்ல்ட் ஃபார்ம் ஆனிச்சோ அப்போது இங்கே யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. फिर करोड़ों साल तक केवल जानवरों और वनस्पतियों का ही इस धरती पर राज्य था. ஸோ எடுத்தோடனே இந்த துனியா அதாவது வேர்ல்டில் வந்து யாருமே வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தது வந்து ஜான்வர் அதாவது அனிமல்ஸ் அண்ட் வனஸ்பதி அப்படின்னா என்னென்னா இங்கே இருக்கிற ட்ரீஸ் பிளான்ட் அதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தர்த்தி பர் ராஜ்ய ரஹா அப்படின்னா the trees, the green trees and the animal ruled out the whole world அப்படின்னு சொல்கிறாங்க. आदमी ने इस धरती पर कोई 5 लाख साल पहले जन्म लिया. So before 5 lakhs years the human came into existence அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 5 லட்சம் இயர்ஸ் முன்னாடி தான் வந்து ஹியூமன் இங்கே அர்த்தில் வாழ ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறாங்க. धीरे धीरे उसका विकास हुआ. ஸோ விகாஸ்னா he started to progress. ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் மனுஷங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ராக்ரெஸ் ஆக ஆரம்பித்தாங்க. कोई 10,000 साल पहले आदमी ने गाँव को बसाना शुरू किया. ஸோ கிட்டத்தட்ட 10,000 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து தான் மனுஷங்க வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு வில்லேஜ் அமைக்க ஆரம்பித்தாங்க. பசானா शुरू किया ना to set up a village அப்படின்னு அர்த்தம். वह खेती करने लगा. ஸோ அட் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஹியூமன் பீங் வந்து லைக் என்னென்னா ஃபார்மிங் பண்ண தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. वह पत्थरों के औजारों का इस्तेमाल करता था. ஸோ அந்த காலத்தில் வந்து மனுஷங்கக்கிட்ட எந்த விதமான வெப்பன்ஸ் இல்லை. அப்போது அவங்க பத்தர் அதாவது ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்களோட வெப்பன்ஸை செஞ்சாங்க. ஸோ पत्थरों के औजारों அப்படின்னா என்னென்னா द वेपन मेड अप ऑफ स्टोन्स. फिर उसने तांबे और कांसे से भी औजार बनाया. So after that he used bronze and copper for making the weapon அப்படின்னு சொல்கிறாங்க. प्रागैतिहासिक मानव ने सबसे पहले चित्रों के ज़रिए अपना भाव व्यक्त किया. So सबसे पहले like in the first the human started to like first வந்து மனுஷங்க வந்து அவங்களோட மனபாவத்தை எப்படி வெளிப்படுத்தினாங்கன்னா பிக்சர்ஸ் மூலியமாக வெளிப்படுத்துனாங்கன்னு சொல்கிறாங்க. जैसे पशुओं पक्षियों आदमियों आदि के चित्र. ஸோ இப்போ வந்து அவங்க நாயை பற்றி ஏதாவது சொல்லணுன்னா ஒரு நாயை வரைஞ்சாங்க, ஒரு மனுஷனை பற்றி சொல்லணுன்னா மனுஷனை வரைஞ்சாங்க. ஸோ இப்படி தான் வந்து அவங்களோட இமோஷன்ஸை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க, கம்யூனிகேட் பண்ணாங்க. इन चित्र संकेतों से बाद में भाव संकेत अस्तित्व में आए. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணது எப்படின்னா பிக்சர்ஸ். சித்திர சங்கேதம்னா கம்யூனிகேஷன் த்ரூ பிக்சர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாவ் சங்கேத் தென் கம்யூனிகேஷன் த்ரூ த இமோஷன்ஸ். ஓகே, ஸோ இப்படி இமோஷனை அழுது காமிக்கிறது, கத்தி காமிக்கிறது, இது எல்லாமே. जैसे एक छोटे वृत्त के चहुं और किरणों की घौतक रेखाएं खींचने पर वह सूर्य का चित्र बन जाता था. ஸோ என்னன்னா एक छोटे वृत्त के चहुं ஓகே அப்படின்னா என்னென்னா ஒரு குட்டி டாட் இல்லைன்னா குட்டி சர்க்கிள்னு எடுத்துக்கோங்க. அதுலேருந்து நாலாபுறமும் நம்ம வந்து லைன் வந்து ட்ரா பண்ணோன்னா அது சன்னை குறிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அந்த காலத்தில். बाद में यह चित्र ताप या धूप का घौतक बन गया. ஸோ என்னன்னா இப்போது சன்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக ஹீட்டாக இருக்கும். அதை அவங்க குறிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு சன்னை வரைஞ்சிட்டு அதோட ரேஸ் வந்து ரொம்ப நீளமாக வரைஞ்சிருந்தாங்க. அந்த நீளமாக இருக்கிற ரேஸை பார்த்து ஓகே இன்றைக்கி வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இஸ் தரா अनेक भाव संकेत अस्तित्व में आए. ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லா விதமான ஒரு இன்வென்ஷனும் நடந்துச்சு கம்யூனிகேஷன் लैंग्वेज. तब जाकर काफ़ी बाद में आदमी ने अक्षरों की खोज की. ஸோ இதெல்லாம் ஒரு ரிசர்ச் ஒர்க் போனதுக்கப்புறம் தான் வந்து ஆத்மி அதாவது மனுஷங்க வந்து
लेटर्स கண்டுபிடிச்சாங்க. अक्षरों की खोज के सिलसिले में शुरू हुए मुश्किल से 6000 साल हुए हैं. ஸோ என்னன்னா இப்போ 6000 இயராக தான் வந்து மனுஷங்க எழுத கற்றுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சாரி ஓகே केवल 6000 साल. So like it was just like 6000 years when they have started to write and communicate their feelings அப்படின்னு சொல்கிறாங்க. अक्षरों की खोज के साथ एक नए युग की शुरुआत हुई. ஸோ இது வந்து எப்படின்னா இது வரைக்கும் அதாவது பிக்டோரியல் ரிப்ரசன்டேஷன் பண்ணிட்டு இருந்த மனுஷன் வந்து எழுத படிக்க ஆரம்பித்தோடனே இட் வாஸ் அ பிகினிங் ஆஃப் நியூ எரா அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ जनरेशन. ओके नया युग அப்படின்னா நியூ जनरेशन शुरुआतना बिगिनिंग. आदमी अपने विचार और अपने हिसाब किताब को लिख कर रखने लगा. ஸோ என்னென்னா அதுக்கப்புறம் மனுஷங்க அவங்களோட தாட்ஸையும் ஒப்பீனியன்ஸையும் இது எல்லாமே வந்து அக்கௌண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க புக்கில். सबसे मानव को सभ्य कहा जाने लगा. ஸோ அதுலேருந்து வந்து மானவ் அதாவது நம்ம வந்து மனுஷங்களை வந்து ஒரு डेवलप्ड पर्सन அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. आदमी ने सबसे लिखना शुरू किया. जब से लिखना शुरू किया तब से इतिहास आरंभ हुआ. ஸோ எப்போ வந்து மனுஷங்க எழுத படிக்க ஆரம்பித்தாங்களோ அதுலேருந்து हिस्ट्री அப்படின்னு சொல்லிட்டு ஒரு सेगमेंट ஆரம்பிச்சுது. किसी भी कौम या देश का इतिहास तब से शुरू हुआ है जब से आदमी के लिखे हुए लेख मिलने लग जाते हैं. ஸோ ஒரு கண்ட்ரியை பற்றியோ இல்லைன்னா ஒரு ஜோனை பற்றியோ நம்ம புரிஞ்சிக்கணுன்னா அங்கே இருக்கிற மனுஷங்க வந்து அவங்களோட பயோகிராஃபியில் என்ன எழுதியிருக்காங்களோ அதை வச்சு தான் நமக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. इस प्रकार इतिहास में शुरू हुए मुश्किल से 6000 साल हुए हैं. ஸோ இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறி 6000 இயர் முன்னாடி தான் நம்ம வந்து எழுதவே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. उसके पहले के काल को प्रगोत्साहित काल यानी इतिहास के पहले का काल कहा जाता है. ஸோ இது வந்து எப்படின்னா த டைம் பிஃபோர் ரைட்டிங் அண்ட் டைம் ஆஃப்டர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்ரஸ்க்குன்னு ஒரு மைல்ஸ்டோன் அவங்க கணிக்க ஆரம்பித்தாங்க. अतः हम देखते हैं कि यदि आदमी अक्षरों की खोज नहीं करता तो आज इस इतिहास को ना जान पाते. ஸோ அட் லாஸ்ட் வி கம் டு நோ தட் இப்போ வந்து மனுஷங்க வந்து எழுத படிக்கவே தெரியாமல் இருந்திருந்தால் இந்நேரம் நம்மளோட ஹிஸ்ட்ரியை நம்மளால் தெரிஞ்சிருக்க முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. हम यह ना जान पाते कि पिछले कुछ हजार सालों में आदमी किस प्रकार रहता था, क्या क्या सोचता था, कौन कौन राजा हुआ इत्यादि. ஸோ இப்போ வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து அவங்கவுங்க லைஃப் எழுதி வச்சிருந்ததுனால தான் இந்த இடத்த யார் ரூல் பண்ணாங்க, அவங்க எப்படியெல்லாம் கல்ச்சர் ஃபாலோ பண்ணாங்க, எப்படியெல்லாம் இருந்தாங்க, அதை பற்றி வந்து நமக்கு தெரியுது. अक्षर की खोज मनुष्य की सबसे बड़ी खोज है. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா த இன்வென்ஷன் ஆஃப் लेटर्स हैव बीन द बिगेस्ट इन्वेंशन ऑफ द मैनकाइंड அப்படின்னு சொல்கிறாங்க. अक्षरों की खोज करने के बाद ही मनुष्य अपने विचारों को लिख कर रखने लगा. ஸோ ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் லெட்டர் தான் வந்து மனுஷங்க அவங்கவுங்க இருக்கிறத பற்றி அவங்க எப்படி இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறாங்க. इस प्रकार एक पीढ़ी के ज्ञान का इस्तेमाल दूसरी पीढ़ी करने लगी. ஸோ இதே மாதிரி இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். ஓகே ஒரு ரீஜனில் வந்து ட்ராட் வந்திருக்கும், இல்லைன்னா ஒரு புயல் வந்திருக்கும். ஸோ இந்த சீசனில் இப்படி புயல் வரும், இதெல்லாம் வந்து பாதிக்கும்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் எழுதி வச்சதுனால தான் இந்த காலத்து பீப்புள் வந்து அதை படிச்சுட்டு அந்த டைமில் நல்லா கவனமாக இருக்க முடியுது. ஸோ அந்த காலத்தில் அதெல்லாம் எழுதி வைக்கலைன்னா இந்த காலத்து பீப்புள் அதை அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் வந்து அவங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. अक्षर की खोज करने के बाद पिछले 6000 सालों से मानव जाति का तेजी से विकास हुआ है. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது எழுத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஹியூமன் வந்து வேகமாக ப்ராக்ரஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. यह महत्व है अक्षरों का और उनसे बनी हुई लिपियों का. So this is the importance of alphabets or letters and the writing script. Okay, so लिपियाना script and अक्षरना letters. अतः हम सबको अक्षर की कहानी मालूम होनी चाहिए. So at last the author want to say that எல்லாருக்குமே வந்து everybody must know the story of alphabet இல்லைனா like
लेटर्स ओके எல்லாருக்குமே लेटर्स எப்படி உருவாகிச்சுன்னா அப்போ எல்லாருக்குமே தெரியணும் आज जिन अक्षरों को हम पढ़ते या लिखते हैं वे कब बनाए गए कहाँ बने और किसने बनाया यह जानना ज़रूरी भी है ஸோ கடைசியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இன்றைக்கி தமிழ் எழுதுகிறோம் அந்த தமிழோட ஒரிஜின் எங்கே இருக்குது யார் இதை வந்து முதல்ல கண்டுபிடிச்சாங்க அந்த காலத்தில் இந்த தமிழ் எப்படியெல்லாம் அந்த லைக் அங்கே இருக்கிற பீப்புளுக்கு யூஸ் ஆணுச்சு இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை எழுதினவங்க குணாகார் மூலே ஸோ இந்த லெசன் வந்து டோட்டலி இட்ஸ் அபவுட் த இன்வென்ஷன் ஆஃப் அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ஷர் ஓகே ஸோ இது வந்து எப்படின்னா நீங்கள் எந்த ரீஜனாக இருந்தாலும் அந்த ரீஜனுக்கு உண்டான லெட்டர்ஸ் அண்ட் அந்த ரீஜனுக்கு உண்டான டாக்குமெண்ட்ரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அப்படி தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அந்த கண்ட்ரி இல்லைன்னா அந்த ஸ்டேட்டில் எப்படியெல்லாம் வந்து ஏன் வந்து ஒரு திங்க்கு வந்து எப்படியெல்லாம் ஒரு அங்கே இருக்கிற பீப்புள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஓகே ஸோ வி மஸ்ட் ஆல்வேஸ் லைக் என்ன சொல்கிறது நம்ம நாலேஜை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து இப்போ தாய்மொழி வந்து தமிழ் சொல்கிறோன்னா தமிழை பற்றியான நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாலேஜ் வந்து கேதர் பண்ணணும் ஓகே ஸோ இந்த லெசன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லெசனில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அண்ட் இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த லெசனோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை கிட்ஸ் ஸ்டே சேஃப்